வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் பாஜக அசுர வளர்ச்சி கண்டுள்ளது. பாஜக பாராளுமன்ற தேர்தல் அலுவலகம் திறப்பு விழாவில் நிர்மல்குமார் சுரானா பேச்சு. மின்னணு வாக்கு இயந்திரத்தில் முறைகேடு, வாக்குச்சீட்டு முறையை மீண்டும் கொண்டுவர வலியுறுத்தி விசிகவினர் ஆர்ப்பாட்டம். கடைகளை உடைத்து தொடர் திருட்டு, பெங்களூருவை சேர்ந்த பிரபல கொள்ளையன் கைது. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் பாத்திரக்கடை மற்றும் கேஸ் ஏஜென்சி என 2 கடைகளின் ஷட்டர் பூட்டை உடைத்து ரூபாய் 9,80,000 பணம் திருடிய வழக்கில் பெங்களூருவை சேர்ந்த பிரபல கொள்ளையனை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி விழுப்புரம் நெடுஞ்சாலையில் மூலக்குளம் சந்திப்பில் முன்னாள் அமைச்சருக்கு சொந்தமான கேஸ் ஏஜென்சி அலுவலகம் உள்ளது. மேலும் அதே சாலையில் ரத்னா ஸ்டோர்ஸ் என்கிற பாத்திரக்கடை அமைந்துள்ளது. இந்த நிலையில் கடந்த 8ஆம் தேதி அதிகாலை மர்ம நபர்கள் இந்த 2 கடைகளின் ஷட்டர் பூட்டை உடைத்து உள்ளே சென்று கேஸ் ஏஜென்சியில் ரூபாய் 9 லட்சமும் பாத்திரக்கடையில் ரூபாய் 80,000 திருடி சென்றனர். இது குறித்து கடையின் உரிமையாளர்கள் ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து பாத்திரக்கடை மற்றும் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் கடைக்குள் புகுந்து ஒரு வாலிபர் திருடுவதும் அதேபோல் கருப்பு நிற காரில் 3 பேர் தப்பி செல்வதும் பதிவாகியிருந்தது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி, திண்டிவனம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள சிசிடிவி காட்சிகளை போலீசார் தொடர்ச்சியாக ஆய்வு செய்து அந்த காட்சிகளை தமிழக போலீசாரிடமும் பகிர்ந்த போது புதுச்சேரிக்கு காரில் வந்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது கடந்த 1 வருடத்திற்கு முன்பு சென்னை பெரம்பூர் பகுதியில் உள்ள நகைக்கடையில் வெல்டிங் மெஷின் மூலமாக துளையிட்டு 9 கிலோ தங்க நகை கொள்ளையடித்து சென்ற பெங்களூருவை சேர்ந்த பிரபல கொள்ளையன் அருண் மற்றும் அவரது கூட்டாளிகள் என தெரியவர வடக்கு குற்ற பிரிவு போலீசார் பெங்களூர் கோலார் பகுதியில் முகாமிட்டு அங்கு பதுங்கியிருந்த அருணை கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்தனர். தொடர்ந்து அவரிடம் ரூபாய் 2 லட்சம் பணம், 4 லட்சம் மதிப்புள்ள கார், கடை ஷட்டர் பூட்டை உடைக்க பயன்படுத்திய இரும்பு ராட் உள்ளிட்டவைகளை பறிமுதல் செய்த போலீசார் கைது செய்யப்பட்ட அருணை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து தலைமறைவாக இருக்கும் அவரது கூட்டாளிகள் போலீசார் தேடி வரும் நிலையில் அவர்களை கைது செய்தால்தான் மீதமுள்ள பணத்தை மீட்க முடியும் என தகவல் தெரிவித்தனர். மேலும் கைது செய்யப்பட்ட அருண் மீது சென்னை, பெங்களூர் ஆகிய பகுதிகளில் 25க்கும் மேற்பட்ட கொலை, கொள்ளை உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் 7 மாதமாக வெண்டிலேட்டரில் இருந்த 1.5 வயது குழந்தை உயிரிழந்ததால் குழந்தையின் உறவினர்கள் ஜிப்மர் மருத்துவமனை வாயிலில் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி நெட்டப்பாக்கத்தை சேர்ந்தவர் தியாகு, விமலா தம்பதியினர். இவர்களது 1 வயது பெண் குழந்தை சாசிகா உடல்நிலை சரியில்லை என ஜிப்மர் மருத்துவமனைக்கு கடந்த 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சிகிச்சைக்காக அழைத்து சென்ற போது மருத்துவர்கள் அவருக்கு ஸ்கேன் எடுக்க வேண்டும் என கூறி குழந்தைக்கு மயக்க மருந்து செலுத்தியுள்ளனர். மருந்து செலுத்திய சிறிது நேரத்தில் குழந்தை கோமா நிலைக்கு சென்றுள்ளது. இதனால் கடந்த 7 மாத காலமாக குழந்தையை மருத்துவர்கள் வெண்டிலேட்டரில் வைத்திருந்தனர். இதனிடையே நேற்றிரவு குழந்தை சாசிகா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த நிலையில் மருத்துவர்கள் அதிக அளவில் மயக்க மருந்து கொடுத்ததால் தான் குழந்தை கோமா நிலைக்கு சென்றதாகவும் அதேபோல் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் ஒவ்வொரு முறையும் பெற்றோர் குழந்தையின் உடல்நிலை குறித்து கேட்கும்போது மருத்துவர்கள் அலட்சியமாக பதில் கூறி வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் குழந்தை உயிரிழப்புக்கு ஜிப்மர் மருத்துவமனை நிர்வாகம்தான் காரணம் எனவும் இது குறித்து உரிய விசாரணை செய்து மருத்துவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி குழந்தையின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் ஜிப்மர் மருத்துவமனை வளாக வாயிலில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தன்வந்திரி நகர் போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இது குறித்து நிர்வாகத்திடம் பேசி விசாரணை செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியதை அடுத்து மறியலில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். ஜிப்மர் மருத்துவமனை வாயிலில் திடீர் மறியல் போராட்டம் காரணமாக அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.
புதுச்சேரி மாநில பாஜகவின் பாராளுமன்ற தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைத்த அக்கட்சியின் பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரானா, காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகா அர்ஜுன கார்கே கூட பாஜக 400 இடங்களில் வெற்றி பெறும் என தெரிவித்தார். புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் பாராளுமன்ற தேர்தல் அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தல் பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரானா கலந்து கொண்டு தேர்தல் அலுவலகத்தை குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் செல்வ கணபதி எம்பி, அமைச்சர்கள் நமச்சிவாயம், சாய் சரவணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விழாவில் நிர்வாகிகளுக்கிடையே பேசிய நிர்மல் குமார் சுரானா, காங்கிரஸ் கட்சியின் ராகுல் காந்தியால் வெறுத்து போய் உள்ளதாகவும், காங்கிரஸ் கட்சியின் தலைவர் கார்கே கூட 400 சீட்டை பாஜக தாண்டும் என தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த 70 ஆண்டுகளாக பொய் சொன்ன காங்கிரஸ் கட்சி சில நேரத்தில் இதுபோன்ற உண்மையை பேசுவதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், கர்நாடகாவில் 10 ஆண்டுகளில் பாஜக வளர்ச்சி அடைந்த நிலையில் புதுச்சேரி மாநிலத்தில் 6 மாதத்தில் வளர்ந்ததாக பெருமிதம் கொண்ட அவர், பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக வேட்பாளர் வெற்றி பெற பாஜக நிர்வாகிகள் உழைக்க வேண்டும் என்றார். புதுச்சேரி திருக்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற கெங்கவராக நதீஸ்வரர் கோவிலில் மாசிமக தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று அரோகரா கோஷத்துடன் வடம் பிடித்து இழுத்தனர். புதுச்சேரி திருக்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ள கெங்கவராக நதீஸ்வரர் கோவிலில் மாசிமக பிரம்மோற்சவ விழா கடந்த 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. 11 நாட்கள் நடக்கும் இவ்விழாவில் சாமிக்கு சிறப்பு அபிஷேகமும் அர்ச்சனையும் செய்யப்பட்டு தினமும் சாமி வீதி உலா நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பாரி வேட்டை 18ஆம் தேதியும், திருக்கல்யாணம் 22ஆம் தேதியும் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மாசிமக தேரோட்டம் இன்று நடைபெற்றது. இதில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து தேரோட்டத்தை துவக்கி வைத்தார். தேரானது கிராமத்தின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று பிறகு கோயிலின் 4 மட வீதிகள் வழியாக சுற்றி கோவில் மேற்கு கோபுரத்தை வந்தடைந்தது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சென்றனர். இதனைத் தொடர்ந்து விழாவின் இறுதி நாளான 25ஆம் தேதி விடையாற்றி உற்சவம் நடைபெற்று விழா நிறைவடைகிறது. புதுச்சேரியில் அரசு நூலகம் அமைப்பதற்காக ரூபாய் 3 கோடி மதிப்பிலான வீட்டின் சொத்து பத்திரம் மற்றும் சாவியை முதலமைச்சர் ரங்கசாமியிடம் முன்னாள் எம்பி திருநாவுக்கரசு வழங்கினார். புதுச்சேரி மாநில திமுக முன்னாள் எம்பியும் தலைமை செயற்குழு உறுப்பினருமான சி.பி. திருநாவுக்கரசுவின் உடன் பிறந்த சகோதரி டில்லி என்கிற சரோஜினி என்பவர் தனது கணவர் சுப்பிரமணி என்பவருடன் புதுச்சேரி சாரதி நகர் 2வது குறுக்கு தெரு எண் 6 என்ற முகவரியில் சொந்த வீட்டில் வசித்து வந்தார். இந்த நிலையில் டில்லி என்கிற சரோஜினி என்பவர் ஜனவரி 14ஆம் தேதியும் அவரது கணவர் சுப்பிரமணி ஜனவரி 24ஆம் தேதியும் வயது முதிர்வின் காரணமாக உயிரிழந்தனர். இதனிடையே சாரதி நகரில் அவர்கள் வசித்து வந்த வீட்டை அவர்கள் மறைவுக்கு பிறகு அரசு நூலகம் அமைக்க வேண்டும் என்று 1970ஆம் ஆண்டு உயில் சாசனம் எழுதி வைத்திருந்தனர். அதன் அடிப்படையில் ரூபாய் 3 கோடி மதிப்புள்ள தமது உடன் பிறந்த அக்காவின் வீட்டை திமுக முன்னாள் எம்பி சிபிஎம் திருநாவுக்கரசு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா முன்னிலையில் இன்று சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமி அவர்களை சந்தித்து வீட்டின் பத்திரம் மற்றும் சாவியை ஒப்படைத்தனர்.
சாவி மற்றும் வீட்டின் பத்திரத்தை பெற்றுக்கொண்ட முதலமைச்சர் விரைவில் நூலகம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உறுதியளித்தார். இதேபோல் நூலகத்திற்கு வீட்டை வழங்கிய உரிமையாளரின் பெயரை வைக்க வேண்டும் எனவும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா வலியுறுத்தியுள்ளார். காரைக்கால் மாவட்ட பாஜக விவசாய அணி நிர்வாகிகள் பதவியேற்பு விழா புதுச்சேரியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில பாஜகவில் உள்ள பல்வேறு பிரிவுகளுக்கு புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டு வருகின்றனர். அதன்படி காரைக்கால் மாவட்ட பாஜக விவசாய அணிக்கு புதிய நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் புதியதாக நியமனம் செய்யப்பட்ட நிர்வாகிகள் பதவியேற்பு விழா புதுச்சேரியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில தேர்தல் பொறுப்பாளர் நிர்மல்குமார் சோரானா, மாநில தலைவர் செல்வ கணபதி எம்பி, மாநில துணைத் தலைவர் GNS ராஜசேகரன், காரைக்கால் மாவட்ட தலைவர் முருகதாஸ், மாநில விவசாய அணி தலைவர் ராமு, காரைக்கால் மாவட்ட விவசாய அணி தலைவர் சந்திரசேகர், காரைக்கால் விவசாய அணி பொறுப்பாளர் ராஜவேலு மற்றும் புதுச்சேரி மாநில பொதுச் செயலாளர்கள் முன்னிலையில் புதிய நிர்வாகிகள் பதவி ஏற்றுக்கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். காரைக்கால் மாவட்ட விவசாய செயற்குழு உறுப்பினராக டி மாதவன் காரைக்கால் மாவட்ட விவசாய செயற்குழு உறுப்பினராக நியமிக்கப்படுகிறார். கே அசோக் காரைக்கால் மாவட்ட விவசாய செயற்குழு உறுப்பினர். மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளையொட்டி மீன் விற்கும் பெண்களுக்கு நிழற்குடைகளை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வழங்கினார். மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 76வது பிறந்த நாள் விழாவை ஒட்டி புதுச்சேரி அதிமுக சார்பில் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக உப்பளம் தொகுதி அம்பேத்கர் சாலையோரம் மீன் விற்கும் பெண்களுக்கு இலவசமாக நிழற்குடைகள் வழங்கப்பட்டது. இதில் மாநில செயலாளர் அன்பழகன் பங்கேற்று 200க்கும் மேற்பட்ட மீன் விற்கும் பெண்களுக்கு நிழற்குடைகளை வழங்கினார். தொடர்ந்து புதுச்சேரியில் உள்ள 18 மீனவ கிராமத்தை சேர்ந்த மீன் விற்கும் பெண்களுக்கு இலவச நிழற்குடை வழங்கப்படும் என அன்பழகன் தெரிவித்தார். கொஞ்சம் கீழே இருக்குதானே அப்படி கையில புரியுனாய கீழே இறக்குண்டா மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் முறைகேடுகளை தடுக்க வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடுகளை தடுத்திட வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். இந்திய தேர்தல் துறை நாடாளுமன்ற பொது தேர்தலை நேர்மையாக நடத்த 100% ஒப்புகை சீட்டுகளை எண்ணி தேர்தல் முடிவுகளை அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி இந்திரா காந்தி சிலை அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் தேவபொழிலன் தலைமை தாங்க சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் MP, எதிர்க்கட்சி தலைவர் சிவா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம், புதுச்சேரி மாநில திராவிட கழக தலைவர் சிவ வீரமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார்கள். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள்.
புதுச்சேரியில் புதிய சட்டமன்றம் கட்டுவதற்கான ஒப்புதல் விவகாரம் தொடர்பாக ஆளுநருக்கும் சபாநாயகருக்கும் கருத்து மோதல் ஏற்பட்ட நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி அதற்கு விரைவில் சட்டப்பேரவை கட்டப்படும் என கூறி முற்றுப்புள்ளி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை சார்பில் பழைய துறைமுக வளாகத்தில் கட்டப்பட்ட கலாச்சார மையம் மற்றும் நகர்ப்புற பொழுதுபோக்கு மைய திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மையங்களை திறந்து வைத்தார். இதில் முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணி அமைச்சர் லட்சுமி நாராயணன், வேளாண் அமைச்சர் ஜெயக்குமார், செல்வ கணபதி MP, சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்கள், புதுச்சேரியில் புதிய சட்டப்பேரவை கட்டுவதற்கு நீங்கள் தான் தடையாக இருப்பதாக இரண்டாவது முறையாக சபாநாயகர் தெரிவித்துள்ளார் என துணைநிலை ஆளுநரிடம் கேள்வி எழுப்பிய போது, வழக்கமாக பொது நிகழ்ச்சிகளில் செய்தியாளர்களை தவிர்த்து செல்லும் முதலமைச்சர் ரங்கசாமி தாமாக முன்வந்து புதுச்சேரி சட்டமன்றத்திற்கு விரைவில் புதிய கட்டிடம் கட்டப்படும் என பதிலளித்து சபாநாயகர் துணைநிலை ஆளுநர் கருத்து மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். எனினும் இந்த விவகாரம் புதுச்சேரி அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் பாஜக அசுர வளர்ச்சி கண்டுள்ளது. பாஜக பாராளுமன்ற தேர்தல் அலுவலகம் திறப்பு விழாவில் நிர்மல் குமார் சுரானா பேச்சு. மின்னணு வாக்கு இயந்திரத்தில் முறைகேடு, வாக்குச்சீட்டு முறையை மீண்டும் கொண்டுவர வலியுறுத்தி விசிகவினர் ஆர்ப்பாட்டம். கடைகளை உடைத்து தொடர் திருட்டு, பெங்களூருவை சேர்ந்த பிரபல கொள்ளையன் கைது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.